இஸ்ரவேலின் உன் தேவன் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்று சொன்னார். அவள் மீது கரம் வைத்து அவள் ஜெபித்தார். அவளுக்கு குழந்தை பிறந்தது. அன்புக்குரியவர்களே, இதான் சொல்றது. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் அமைதியை தேடி, நிம்மதியை தேடி, சந்தோஷத்தை தேடி மனிதன்கிட்ட போகாத. நீ போனீங்கன்னா உனக்கு டபுள் ட்ரிபிள் பிரச்சனையாகி போயிடும். இந்த கடவுள் உன்னோட பேசும். இப்ப நம்ம எல்லாம் ஆலயத்துல இந்த நேரத்தில் உட்கார்ந்து வீட்டுல தோசை சுட முடியாதா? இல்ல இட்லி செய்ய முடியாதா? இல்ல நாளை கூட வேலைகளுக்கு நம்ம இல்ல. இந்த நேரம் என் கடவுளுக்காக நான் ஒதுக்குவேன். என் கடவுளை பார்க்க வருவேன். என் கடவுளுக்கு ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய இல்லத்தை நாடுவோம், பேர் வச்சோம். நீங்க எல்லாரும் நாடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அவர் நீங்க ஜெபம் கூட வார்த்தையால கூட சொல்லலாம்டா. உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த நொறுங்குண்ட அந்த உள்ளத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். என் மகன் எந்த சூழ்நிலையில் இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க தெரியும் ஆண்டவருக்கு. இவனே நிறைய பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மனதளவில் அடிபட்டுடுச்சு அல்லது உள்ளத்துல ஒரு பெரிய பிரச்சனைனா வந்து கோயிலுக்குள்ள உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து போங்க. அது போதும். உனக்கு பிரச்சனையா சொல்லுமா? வாயார உட்கார்ந்து பேச தேவையில்லை. அமைதி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என் கடவுளே இதோ நான் உன்னுடைய காலடியில் அமர்ந்திருக்கிறேன். அது போல ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். நீ எங்க போற, எங்க வார, எப்ப எழும்புற, எங்க தூங்குற, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய இப்ப என்னன்னா உனக்கு கடவுளை தேடக்கூடிய அந்த தாகம், ஆன்மீக தாகம் மட்டும் உருவாக வேண்டும். அவ்வளவுதான். ஆண்டவரோட வந்தால் ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார். உன்னுடைய எதிரிகள் உன்னை யார் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் கடவுள் உன்னை எழுப்பி விடுவார். பிரியமானவர்களே, நம்பிக்கை, விசுவாசம் என்ற வார்த்தைகள் சாதாரணமானது அல்ல. கட்டுக்கடவு என் கடவுள் என்னோடு இருக்கிறார். என் கடவுள் என்னோடு இருக்கிறார். கடவுள் மீட்பார். மோசே செங்கடலை பிரித்து போகும்போது அன்பர்களே எனக்கு அந்த இறை வார்த்தை அதிகமா பிடிக்கும். என்னன்னா செங்கடலை பிரிச்சுட்டு செங்கடல் வந்து நிக்கிறார் மோசே. இஸ்ராயல் மக்களோட நிக்கிறாரு. அங்க மன்னன் படைவீரரோட கொலை செய்வதற்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆண்டவரை கைவிரித்து ஜெபிக்கிறார். கோலை வைத்து பிரிக்கிறார். கடல் ரெண்டாக பிரிந்தது. பிரிந்த பிறகு அந்த இறைவார்த்தை சொல்கிறது, கடல் இரண்டாக பிரிந்தது. அவர் மக்களோடு சென்றார். அந்த கடல் பிரிந்த அந்த தரை உலர்ந்த தரையாக மாறியது என்று சொன்னார். எவ்வளவு வல்லமை, எவ்வளவு அதிசயம் பாருங்க. கடலை பிரித்தால் மட்டும் போடல, அந்த தரை எப்படி ஆயிடுச்சான்? உலர்ந்த தரை. ஆண்டவரால்